அரியலூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடன் தள்ளுபடி, பால் கொள்முதலுக்கு குறைவான விலை உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப விவசாயிகள் திட்டமிட்டிருந்தனர். இதனை அறிந்த ஆட்சியர் மிருணாளினி காலதாமதமாக கூட்டத்திற்கு வந்தார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தாவேகா அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகளை விமர்சிக்கும் வகையில் ஆட்சியர் பேசியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளுடைய பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து சொல்லும்போது, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு யார் அதை பற்றி அதிகமாக பேசுவாங்களோ அவங்கள உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க அப்படின்னு சொல்றது சரியான நடைமுறையே இல்லை. எத்தனையோ ஆட்சியர்களை நாங்கள் பார்த்து விட்டோம், எத்தனையோ அதிகாரிகளை பார்த்து விட்டோம். எங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதனால நீங்க தான் வித்தியாசமா ஏதாவது பண்றீங்க, இல்லைன்னா இதே போல பண்ணீங்கன்னா அடுத்த முறை நான் வரும்போது நீங்க எல்லாம் வரும்போது பரிசோதனை பண்ற மாதிரி இருக்கு. என்னத்தை பரிசோதனை பண்ணுவீங்க, வேற என்ன எங்கள்கிட்ட இருக்கு? அறவழியில எங்களுடைய பிரச்சனைகளை தமிழக அரசுக்கு சொல்லணுங்கிறது தான் கருத்து. இதுதான் கடந்த கால வரலாறு. நாங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கொச்சைப்படுத்துற வேலையை செய்யறாங்க. அதனால ஆட்சியருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவுறுத்தலை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.